மனோஜ் பாரதிராஜா அவர்கள அவங்களோட ஒய்ஃப் நைட்டு பூரா தூங்க விடாம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ஒண்ணு வெளியாகி, சோசியல் மீடியால ரொம்பவே பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும், இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து ஏராளமான செய்திகள அவர பத்தி பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில அவர் குடுத்திருந்த இன்டர்வியூ ஒண்ணு ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஒரு இன்டர்வியூல மனோஜ் பாரதிராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்து பயங்கரமா என்ன வந்து கொடுமைப்படுத்துவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து செம்மையா தூங்குற ஒரு பையன். எனக்கு எந்த ஒரு லைட்டுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கணும். அப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். ஆனா என்னோட ஒய்ஃப் அப்படியே எனக்கு ஆப்போசிட். அவங்களுக்கு லைட் இருந்தா மட்டும் தான் தூக்கம் வரும். லைட் ஆஃப் ஆனா அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால நல்லபடியா தூங்க முடியல. நைட்லாம் பயங்கரமான டார்ச்சரா இருக்கும். இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறப்ப கூட தனியா போமாட்டாங்க. அவ்வளோ பயம் அவங்களுக்கு. எப்ப பாரு என்னை எழுப்பி அங்கன வந்து பக்கத்துல நிக்க வச்சுட்டு தான் அவங்க அந்த வேலைய பார்ப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு நைட்டு தூங்க முடியாம போயிரும். இந்த மாரி ஏகப்பட்ட டார்ச்சர் என்னோட மனைவி எனக்கு பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நடந்துகிட்டே தான் இருக்கு. இத அவங்க ரிப்பீட்டட்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே காமெடியா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாரு. அண்ட் அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத தான் நெறைய பேரு மனோஜ் அவர்களுடைய மனைவி அவங்கள கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டாங்க. பட் அந்த மாரிலாம் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. மனோஜ் அவர்கள் ரொம்பவே ஃபன்னியா குடுத்திருந்த ஒரு இன்டர்வியூ தான் அது. அண்ட் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் சாதுரியன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது, மனோஜ் அவர்களே இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி, இவங்களுக்கும் பிடிச்சு போயிட்டு, அப்புறம் இளையராஜா அவர்கள் தான் இவங்களுக்கு கல்யாணத்தையும் முன்னின்று நடத்தி வச்சாங்க. ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருந்த இவங்களோட லைஃப்ல, இப்ப மனோஜ் அவர்களோட இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதிலிருந்து மனோஜ் சாரோட ஃபேமிலி மொத்தமும் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட வேண்டுகோளா மாறியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாரு. அதுல சினிமா பத்தியும், சினிமால ஏஐ எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு காலத்துல சினிமாவா இருக்கட்டும், சிலிக்கானாக இருக்கட்டும், எல்லாமே அட்வான்ஸா மாறி வந்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க ஏஐ எல்லா இடத்தையும் பிடிச்சு வந்துட்டு இருக்கு. அதுல சினிமாவும் விதிவிலக்கல்ல. கண்டிப்பா ஏஐ வந்து இன்னும் நெறைய விஷயங்கள கொண்டு வரப்போகுது. ஒட்டுமொத்த சினிமாவும் மாறப்போகுது. அப்படி இருக்கப்ப நாமும் காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கணும். அதனால தான் ஏஐ கோர்ஸ் படிக்க நான் வந்து சான் பிரான்சிஸ்கோ போயிருந்தேன். அங்க ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள பார்த்துட்டு, அவர்கிட்ட பேசிட்டு, ஏஐ எப்படி இருக்கு? அதுல இன்னும் என்னென்ன கத்துக்கலாம்? எப்படி அத சினிமாவுக்கு யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா படிச்சுட்டு வந்தேன். கூடிய சீக்கிரமே இந்திய சினிமால ஏஐ இன்னும் ஏகப்பட்ட தொழில்நுட்பத்த கொண்டு வரப்போகுது. அட்வான்ஸ் லெவலுக்கு சினிமா மாறப்போகுது. அண்ட் அதற்கான ஒரு முன்னோட்டமா நம்ம தமிழ் சினிமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல இன்னமும் அவரு சினிமால ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிட்டே தான் இருக்காரு. இதனால தான் அவரு உலக நாயகன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.